வடக்கு கிழக்கில் கிணறு இருக்கும் பட்சத்தில் அதுங்க பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்கிறதில்ல. ஸோ அது வந்து அதாவது நமக்கு சப்போர்ட் பண்ணுதோ இல்லையோ கெடுதல் பண்ணாமல் இருக்குது. இது கிணறுக்கு உரிய பலன். டிரான்ஸ்ஃபார்மருக்கு உரிய பலன் என்னென்னா, வடகிழக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு காம்பவுண்டுக்கு வெளியவோ காம்பவுண்டுக்குள்ளேயோ நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்க முடியாது. ஒரு வடக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த வீடுன்னா நம்ம அங்கே தான் மெயின் கேட் கொடுப்போம். இப்போ நீங்கள் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க? அதை போய் நம்ம தூக்கி நகர்த்தி வைக்க முடியாது. ஸோ இன்னொன்று வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே இந்த ஒரு சவுண்டு வரும், அதுலேருந்து ஒரு ஹம்மிங் சவுண்டு வரும். ஒரு சின்னதாக நமக்குள்ள ஒரு ஃபியர், எப்போயாவது வெடிச்சிருச்சுன்னா புரியுது. அது ஒன்று. அதே மாதிரி செல்ஃபோன் டவரும் ஈசானியத்தில் வடகிழக்கில் ஒரு கோபுரம் வந்துருச்சு அப்படின்னாலும் ஸோ அது வாங்குறதில்ல. காரணம் என்னென்னா, அது அந்த டவரோடைய வெயிட்டு, ஹைட்டு இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வடகிழக்கில் உயரமான கட்டிடங்கள் வரும்பொழுது, உயரமான அந்த கட்டமைப்பு வரும்போது அது நெகட்டிவான பலன் கொடுக்கறதுனால அதை நம்ம தவிர்த்துறோம். இதுதான் ரீசனுங்க. இது சயின்டிஃபிக்காக கேட்டிங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. பட் இது எல்லாமே ஸ்டடீஸ் தான். கரெக்டு சார். ஏன்னா 16 ஆண்டு கால பயணத்தில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களில் ஸ்டடி மூலியமாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் பதில் மூலியமாக நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுது.